Hi friends, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அட்மின் பேனலுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைட் பேனலில் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மெனூஸில் இருக்க இந்த எல்லா சப் மெனூஸும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் அதாவது நம்மளோட வெப்சைட்லேருந்து சைன்அப் ஆகி உள்ளே வரலாம். ஸோ இந்த மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரெஜிஸ்டருங்கிறது இருக்குது. இது மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணியும் இங்கே வரலாம். இல்லை அட்மின் வந்து டைரெக்டாக ஒரு கஸ்டமரை இங்கே அட்மின் பேனல்லேருந்து ஆடும் பண்ணலாம். ஸோ ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஸ்டமர் குரூப். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் குரூப் பற்றி பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் குரூப்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக டிஃபால்ட்னு ஒரு குரூப் இருக்கும். அதாவது இப்போ நான் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கஸ்டமருக்கு மட்டும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு குரூப் மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் பர்டிகுலராக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த குரூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கஸ்டமருக்கான ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே இந்த யூசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கும் இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற குரூப்புக்கு மட்டும் எனேபிள் பண்ணால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க எல்லா கஸ்டமருக்கும் அது பெனிஃபிட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கஸ்டமர் குரூப்போட பர்பஸு. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட் அப்படிங்கிற குரூப் இருக்கும். புதுசாக நான் குரூப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இது மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். அப்ரூவ் நியூ கஸ்டமர்ஸ். அதாவது இதோட மீனிங் என்னென்னா, சப்போஸ் நியூ கஸ்டமர்ஸ் ஏதாவது ஆட் ஆனாங்க அப்படின்னா அப்ரூவ் அட்மின் வந்து பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. ஸோ எஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 1ன்னு வச்சுக்கிறேன். கொடுத்து நான் கஸ்டமர் குரூப் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சர்க்கிளுக்குள்ளே. ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வெண்டாருக்கும் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுறதுக்கான தனி மெனு வச்சுருக்குறாங்க இங்கே. ஸோ இப்போ நான் ஒரு யூசரை ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அட்மின் பண்ணது யூசரோட பாஸ்வேர்டு வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். நியூஸ் லெட்டர் எனேபிள் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணுமாங்கிறது இது ஸ்டேட்டஸ். இது பார்த்திங்கன்னா அட்ரஸ் எப்போன்னா செக் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு அட்ரஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இங்கேயே நம்ம கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபால்ட் அட்ரஸை செட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஃபால்ட் அட்ரஸை செட் பண்ணிக்கலாம். அஃபிலியேட்டுங்கிறதுக்காகனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனிலேருந்து வந்து ஆர்டர் எடுத்து ஒரு கம்பெனியாக வந்து நம்ம இங்கே ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் யூஸ் ஆகிறது இந்த கம்பெனிங்கிறது. அதோட வெப்சைட்டு ட்ராக்கிங் கோட் என்னென்னா, இப்போது வந்து ஏதாவது கேம்பெயின் மூலிமா ஏதாவது வந்து டிஸ்கவுண்ட் இது மூலிமா இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கோடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடை வச்சு யாராவது வந்து இந்த இதில் சைன்அப் ஆகி வந்தாங்கன்னா இவங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வரும். அதுக்காக தான் இது. ஸோ யூசர்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா எவ்வளோ கமிஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக இது. பேமெண்ட் மெத்தட்ஸ் ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சர்வ்னு கொடுத்துடலாம். ஸோ சேவ் ஆயிடுச்சு இந்த கஸ்டமர். ஸோ இந்த கஸ்டமர் வந்து நான் டைரெக்டாக அட்மின் பேனல்லேருந்து ஆட் ஆனனால எனக்கு வந்து இங்கே வந்து அப்ரூவ் எதுவுமே கேட்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லேருந்து நான் கிளிக் பண்ணி இந்த யூஸராக டைரெக்டாக அட்மின் பேனல்லேருந்துமே நான் லாகின் பண்ணிக்கலாம் இந்த யூஸராக. ஸோ இங்கே லாகின் ஆயிடுச்சு இந்த யூஸராக. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். ஸோ அட்மின்லேருந்து அந்த யூஸரோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது எடிட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரெஜிஸ்டர் ஆனாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் கஸ்டமர் சைன்அப் பண்ணிட்டாங்க.
சாரி கரெக்டாக ஆட் ஆகல, கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கஸ்டமர் குரூப் பார்த்தீங்கன்னா அட்மின் அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற இது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணேன்னா யுவர் அக்கௌண்ட் ரெக்வயர்ஸ் அப்ரூவல் பிஃபோர் யூ கேன் லாகின் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அன்வான்டாக யூசர்ஸ் ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சைன் அப் ஆன யூசர் வந்து இங்கே இருப்பாங்க. அட்மின் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால திருப்பி லாகின் பண்ண முடியும். ஸோ அலோவ் பண்ணிட்டோம். இப்போ யூசர் வந்து லாகின் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ இது மூலமா வந்து ஃபேக் யூசர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் அண்ட் கஸ்டமர் குரூப் அண்ட் கஸ்டமர் அப்ரூவல்ஸ். கஸ்டம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கஸ்டமர்ஸில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் ஏதாவது டீட்டெயில் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கஸ்டமரோட ஜெண்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜெண்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டித்தரேன். இப்போ நான் ஜெண்டருங்கிற ஃபீல் வந்து கஸ்டமருக்கு வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணுறேன். இதில்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ளே. ஸோ கஸ்டமர் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 மெனு இருக்குது. அதில் அக்கௌண்ட்குள்ளே தான் எனக்கு வேணும். ஸோ எப்படி வேணும்னா ரேடியோ பட்டனாக வேணும். ஃபீமேலாக அது மேலாக அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி வேணும். கஸ்டமர் குரூப் வந்து 2 பேத்துக்குமே வேணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே வேணுமா? எனக்கு 2 பேத்துக்குமே வேணுங்கிறனால 2 பேத்துக்கு எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கார்ட் ஃபீல்ட் வந்து ரெக்கார்ட் ஃபீல்டாக வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 2த்துக்குமே வேணும். ஸோ எனேபிள் கொடுத்துட்றேன். இதில் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண நினைக்கிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஜெண்டர் கீழே என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னென்ன ஆப்ஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபீமேல் அண்ட் மேல் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர்ஸ்குள்ளே போயிட்டு எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெண்டருங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது கொடுக்காம சேவ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களை சேவ் பண்ண விடாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா கூட ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எல்லா கஸ்டமைசேஷனும் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு OpenCartல கொடுக்குறனால கோடிங் நாலேஜ் இல்லாத எந்த யூசருமே வந்து ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இதில் இருக்குது. பட் வந்து பேசிக்காக வந்து ஒரு ரேடியோ பட்டன் என்ன, செலக்ட் பாக்ஸ்னா என்ன, டெக்ஸ்ட் ஏரியானா என்ன, டெக்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் உங்களோட கஸ்டமர்ஸ் மெனு. தேங்க்யூ.